வச்ச அந்த லெகசி, இந்த 40 வருஷத்தோட உழைப்பு தான் வந்து இன்னைக்கு நாங்க ஒரு 600 மெம்பர்ஸ் உள்ள ஒரு கம்பெனியா இருக்கு. ஒரு 5 பேர் 10 பேர் வந்து ஆரம்பிச்ச கம்பெனி வந்து 600 பீப்புள். அது 600 ஃபேமிலிஸ் பீங் சப்போர்ட்டட் ஃபார் திஸ் டிசிஷன். டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 5 ப்ராஜெக்ட் மட்டும் ஒரு சில வீடியோ ப்ரெசன்டேஷன் எடுத்துருக்கோம். ஸோ எங்களோட ப்ராஜெக்டோட இது தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரண்ட்லி Samira is handling around 10 projects which is 100 acre plus, 5 projects which is 200 acre plus, and 20 projects which is 50 acre plus. This is the biggest strength what Samira has got. Samira is basically a land aggregator. From land aggregator, இன்னைக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப் டெவலப்பர் ஆயிருக்கிறது வந்து முருகேசன் சார் உழைப்பு இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க. எடுத்துட்டு வந்திருக்கேன், ப்ரீஃப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பெரிய இருந்தாலும் கேட்கலாங்க. தான் அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் இது பண்றோம். ஷிப்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் வியாத, ஹாஸ்பிட்டாலிட்டி 2 ஹோட்டல் இருக்குங்க. வெள்ளூர்ல இருக்க ஜிஆர்டி ஹோட்டல் நம்மளுக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங் நம்மளுக்கு. Samira ஆல்வேஸ் ஹோல்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங். எங்கேயுமே ஆபரேஷன் போக மாட்டோம். லேண்ட் அண்ட் பில்டிங் நம்மளுது. அதே மாதிரி தேவி தியேட்டர் பக்கத்தில் லோட்டஸ் Samira ஒரு ஹோட்டல் இருந்தது, அதுவும் நம்மளுது. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர். Samira ஆல்சோ இன் ஹெல்த் கேர் ஹேவிங் a ஸ்கேன் சென்டர். இண்டஸ்ட்ரியல் பார்க் கொடுவெளியிலும் புக்கத்தலையும் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் வேர் ஹவுசிங் கம்பெனி இஸ் கால் பிளாக் ஸ்டோன். அவங்களுக்கு 2 இண்டஸ்ட்ரியல் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்தது Samira. அவங்களோட கொடுவெளியில 27 ஏக்கரும், புக்கத்துறையில் 55 ஏக்கரும் Samira உட்படும். வேர் ஹவுசிங் சிங்காடி வாக்கம் ஆப்போசிட் டு எல்என்டி டேட்டா சென்டர்ல we are planning on வேர் ஹவுசிங். அதே லொகேஷன்ல we are also looking for data centers. ஸோ டேட்டா சென்டர் டைஅப்ஸ், வேர் ஹவுசிங் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச கிளையண்டோ இல்ல அவங்களுக்கு வந்து பில்ட் டு சூட் மாடல் வாங்கணும், Samira is ready with the land parcel to give it. Simultaneously, Samira is also tied up with Vedanta Group. Vedanta is a senior living group. அவங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஒன்னு மாமண்டூர்ல ஒரு 1 lakh square feet-ம், ஈஸ்ட் தாம்பரத்துல வெங்கம்பாக்கம் ஒரு லொகேஷனையும் ஒன்று கொடுத்துருக்கோம். Samira is also into farm plots. மதுராந்தகத்துல ஒரு 360 acres-ல ஒரு 200 acres-ல ஃபார்ம் பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம். 20 சென்ட்ஸா பிரிச்சிருக்கோம். அந்த 20 சென்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் செடிகள்லாம் வச்சு மரங்கள்லாம் வச்சு டெவலப் பண்ணிக்கிறோம் ஃபார்ம் பிளாட்ஸ். ஸ்டாஃப் அகாமடேஷன் ஆல்சோ we are working for some industries-க்காக ஸ்டாஃப் அகாமடேஷன் இருக்கும். ரெசிடென்ஷியல் பிளாட்டிங்ல இருக்கும், டவுன்ஷிப்ஸ்ல இருக்கும். கிரீன் எனர்ஜி, எஸ், திருநெல்வேலியிலும் ஒரு 500 acres வச்சிருக்கோம். அந்த 500 acres வந்து சூசிலான்ற கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம் ஃபார் விண்ட்மில்க்கு. சோலார் கம்பெனிஸ்க்கும் லேண்ட் பார்சல்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் this is about Samira's vision. Next, Samira Mr. முருகேசன் சார் பார்த்துருப்பீங்க. ஸோ முருகேசன் சார் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். அவர் தான் ஸ்டார்ட் பண்ண இந்த Samira group. அவர் eldest son is called Jaykumar. Jaykumar is now actively involved in business with us, and he has finished his civil engineering in PSG and did his masters in real estate from New York University. Well versed, very much into business. இன்னைக்கு வர முடியல, திருப்பதி போயிருக்காரு. Next, Sandeep Kumar, our MD, is here, and he has finished his BCom in Loyola College, as well as he's done his MBA Finance from PSG. Okay. Very much involved with us. Next, this is myself. I work as a strategic partner, strategic consultant, and I take care of Pan India. Samira on the Pan India operations. I work for that. Samira is at all these verticals. We also give land for sports centers, school leasing, affordable housing land, green leasing land. These are the project names and all. Next, Samira 117. இது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆவடி SA இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு. இது 117 acres இந்த லேண்ட் பார்சல். நாங்க 2200 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இன்னைக்கு 7000 ரூபாய் இருக்கு. சப்ஜெக்ட் வந்து 2017 ஆரம்பிச்சோம். 2200 rupees கொடுத்து எங்கிட்ட வாங்கின பிளாட் டயர்ஸ்லாம் இன்னைக்கு 7000 rupees ரிலீஸ் பண்றாங்க. உள்ள வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் வருது, ஒரு 400 bed ஹாஸ்பிட்டல் வருது. This is what the strength of Samira. Samira aggregates land. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லேஅவுட் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் எடுத்துட்டு வருவோம், வேல்யூ ஆட் ஆகும். திருப்பி ஒரு சீனியர் லிவிங் வருவாங்க, வேல்யூ ஆட் ஆகும். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வரும், ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுத்துட்டு வரும். அவுட் ரேட்டா கொடுத்து யாராவது வந்தாலும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க கட்டி அவங்களுக்கு ரெண்டுக்கும் வாட் Samira can do. Next, இதுதான் ஃபுல் மாஸ்டர் பிளான். ஸோ எந்த லேண்ட் வாங்கணும் வரும், ஏதோ ஒரு லே அவுட் டெவலப்பர் மாதிரி வந்தோம், அந்த இருக்கிற இடத்துல ஒரு லே அவுட் போட்டோம் போகணுன்ற மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு ப்ராப்பர் மாஸ்டர் பிளான் போகும். இந்த லொகேஷன்ல நம்ம Samira உள்ள வரோம்னா அங்க ஒரு 100 ஏக்கரை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம், அந்த 100 ஏக்கர் எப்படி டவுன்ஷிப்பா ஆக்க போறோம்ன்றதான் எங்களோட விஷயம் இருக்கும். அதுல எந்த இடத்துல ஸ்கூல் வச்சா கரெக்டா இருக்கும், எந்த இடத்துல வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ் இருக்கும், எந்த இடத்துல வந்து 60 அடி ரோடு இருக்கும், எந்த இடத்துல 40 அடி ரோடு இருக்கும். அதெல்லாமே ஒரு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் டீம், இன்டர்னல் டீம் இருக்கு. அவுட் சோர்ஸா சிங்கப்பூர்ல இருந்தே இருக்கிறோம், பெங்களூர்ல இருந்து ஆர்கிடெக்ட் டீம்ஸ் இருக்காங்க டு சப்போர்ட் அஸ். நெக்ஸ்ட், இது நியூ விஷன் டவுன்ஷிப் ஈஸ்ட் தாம்பரத்துல 168 ஏக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பிளஸ் ஃபிஜி குளோபல் ஸ்கூல் இருக்கு, கட்டி ரெண்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்,
இது அவங்களோட மாஸ்டர் பிளான். இந்த ஸ்கூல் வந்தாச்சு, உள்ள சீனியர் லிவிங் வந்தாச்சு, உள்ள மல்டி ஸ்டோர் பில்டிங் வந்தாச்சு. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வந்து மொத்தமா ஒரு 4 வீடு இந்த இடம் போய் இன்னைக்கு ஒரு 1000 வீடு இருக்கு. அந்த அளவுக்கு டர்ன் காரணம் வந்து அந்த முக்கியமான ஸ்கூல் தான். சமீரா யூனிவர்ஸ் இது லான்ச் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 230 ஏக்கர்ஸ் ஆல்ரெடி ஒரு 10 lakhs square feet வந்து சேல் டீடே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள we are talking with some big hotels to come in because on the highway ஹோட்டல்ஸ் வந்து ஸ்கூலுக்கு பேசிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கும் பேசிட்டு இருக்கோம். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு. இதான் ஒரு மாஸ்டர் பிளான். ஸோ சமீராவோட லே அவுட்ஸ் பிளானிங் எல்லாமே வந்து ஒரு டவுன்ஷிப்கான திங்கிங் தான் இருக்கு எங்கிட்ட. அங்க எப்படி ஒரு ஸ்கூல் எடுக்கலாம், எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணலாம், மெயின் ரோட்ல வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதை வந்து பிளாட் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. வெறும் பிளாட் வாங்குன்ற மாதிரி இல்லாம இது ஒரு டவுன்ஷிப், ஒரு ஈகோ சிஸ்டம் எடுத்து வரும். நாங்க வந்து கிளப் ஹவுஸ் கட்டல, ஸ்விம்மிங் பூல் கட்டல, அதை பத்தி பேசவே மாட்டோம். நாங்க பேசுறது ஸ்கூல், சீனியர் லிவிங், ஸ்போர்ட்ஸ் சென்டர், பார்க் இருக்கோங்க, இங்க கமர்ஷியல்ஸ் வரும்னு சொல்லுவோம். அது வர வைக்க பார்ப்போம், வரணும் நாங்களே கட்டி அதை ரெண்ட் கொடுத்து அதை அந்த ஈகோ சிஸ்டம் எடுத்து யாருக்குமே வந்து கிளப் ஹவுஸ் சார்ஜஸ் இது மாதிரி தனியா கொடுங்க, இந்த ரோடுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ற மாதிரி இருக்காது சமீரா கிட்ட. நீங்க லேண்டுக்காக தான் கொண்டு போறீங்க, அந்த லேண்டுக்காக தான் பிரைஸ் இருக்கும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பிரைஸஸ் இருக்காது. பட் அந்த டவுன்ஷிப்பை அந்த ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ண வேண்டிய கடமை எங்களோட ஒர்க்கு. அதுதான் எங்களோட இத்தனை நாள் வந்து நாங்கள் இந்த 2015 டவுன்ஷிப்ல வந்தாலும் பெரிய அளவு அட்வர்டைஸ்மெண்ட்டோ பெரிய அளவு மீடியாவை மீட் பண்ணாத காரணம் வந்து நாங்கள் ஆர்கானிக்கா டெவலப் ஆகணும்னு நினைச்சோம். அவங்ககிட்ட கிளைண்ட்ஸ் உள்ள வந்து வாங்கின கிளைண்ட்ஸ் திரும்பி வாங்கி தான் இந்த 10 வருஷம் டிராவல் பண்ணும். இன்னைக்கே வெளியே வந்துருக்கணும், இன்னைக்கு தேவை இருக்கு, இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும், வால்யூம் ஏற்றுறோம், அதர் டெரிட்டரிக்கு போறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த லொகேஷன்ல இருந்தது மாதிரி நீங்க திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர் போறோம், பாம்பே கூட போறோம். ஸோ அதனால தேவைப்படுது, அதான் உங்களதான் முதல்ல மீட் பண்றோம். நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம லேண்ட் பார்சல் டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல சென்னை அரௌண்ட் ஒரு 400 acres, காஞ்சிபுரம் 300 acres, திருவள்ளூர், பெங்களூர், காஞ்சிபுரம் spread all around Tamil Nadu. We also have a main office on the Chennai corporate office. We got office in Trichy, Coimbatore, Madurai, and Tirunelveli. We also have an office in Bangalore and Mumbai. Next. We are into warehousing. Warehousing-காக நிறைய லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி லேண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி பிளாக் ஸ்டோன் ஒரு பெரிய கம்பெனி வந்து 2 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கே இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் வந்து லேண்ட் அக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களை பத்தி ஆர்டிக்கல் வந்தது. நாங்கள் பண்ண கொலாபரேஷன், இது வேதாந்தா கூட பண்ண கொலாபரேஷன், அது வேர் ஹவுசிங் கூட பண்ண கொலாபரேஷன், இது சமீரா குரூப் வந்து ஜிஎஸ்டியோட மாமூலூர்ல பண்ண. நெக்ஸ்ட் We also signed with தமிழ்நாடு கவர்மெண்ட். லாஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்டோட சேர்ந்து டூட்டுக்குறையில வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 120 ஏக்கர்ஸ்ல வந்து ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணணும். எப்படின்னா எக்ஸ்பேர்ட்ஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய டெவலப் பண்றாங்க. நான் எக்ஸ்பேர்ட்ஸ் வெளியூர்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வரவங்களுக்கு வந்து ஒரு லிவபிள் ஈகோ சிஸ்டம் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் ட்ரை பண்ணோம். ஒர்க்கிங் ஆன் தட். திருநெல்வேலியில் பண்ணிருக்கோம், தூத்துக்குடியில் ஒர்க்கிங் ஆன் தட். கவர்மெண்ட் சைனிங் அதோட மாஸ்டர் பிளான். இந்த 4 corridors தான் இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காரிடார் வந்து சென்னை டு கன்னியாகுமரி, தட் இஸ் ஜிஎஸ்டி ரோட். ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, செங்கல்பட்டுல இருக்கும், மதுராந்தகத்துல இருக்கும், திருச்சியில இருக்கும், மதுரையில இருக்கும், திருநெல்வேலி. நெக்ஸ்ட் காரிடார் பாத்தீங்கன்னா சென்னை டு ஓசூர், தட் இஸ் பெங்களூர். பூந்தமல்லியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கும், ராணிப்பேட்ல இருக்கும், வாலாஜால இருக்கும், ஆந்திரால இருக்கும், வெள்ளூர் இருக்கும், கிருஷ்ணகிரியில. நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தா பெங்களூர்ல இருக்கும். பெங்களூர் டு சிக்பல்லாபுரம் ரோட்ல நடுவில் தேவநல்லின்ற ஒரு லொகேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. சைமல்டேனியஸ்லி நவி மும்பைல இருக்கும். நவி மும்பை டு புனே ரோட்ல கர்ஜத்ன்ற லொகேஷன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் அபவுட் சமீரா யூனிவர்ஸ். இது ஒரு ஏஐ ப்ராடக்ட் நாங்க சமீரா குரூப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரி சூன் இதை பத்தி வெளியே பேசுவோம், அதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். Sameera is not only a plot developer or a township மட்டும் இல்ல. We also looking for tie-ups like data center வேண்டிய லேண்ட் இருந்தாலும் கொடுக்க ரெடி. யாராவது சீனியர் லிவிங் பண்ணணும்ன்றாங்க, அவங்களுக்கு லேண்டா வேணும் அவுட்ரேட் வந்தாலும் கொடுக்குறோம். இல்ல எங்க கூட வந்து டைப் பண்ணிக்கிறாங்க, நாங்க வந்து பில் பண்ணி கொடுக்கணும், பில் பண்ணி கொடுக்குறோம். ஆனா ரெண்டல் லீஸ். நோ வே வி வாண்ட் பிகம் ஆபரேஷன் டைப். கூட வந்து பர்சன்டேஜ் ஷேரிங் ஜேவிலாம் இல்லை. என்ன வேணுமோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கமர்ஷியல் ஸ்பேசஸ் யாருக்காவது வேணும், இல்ல ஸ்கூல்ஸ்க்கு யாருக்காவது வேணும், வேர் ஹவுசிங் யாருக்காவது வேணும்னா கூட ஹோட்டல்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தேவையான லேண்ட் சைஸ் அவுட்ரேட்டா வேணும்னா கொடுப்போம்.
இல்ல எங்களுக்கு வில் டு ஷூட் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுப்போம். This is what Samira has done this years. This is the articles about us. We are slowly coming out. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரொம்ப கன்வென்ஷனலான குரூப் சமீரா குரூப். ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலி, அவங்களுக்குள்ள அப்படியே டெவலப் ஆகிட்டு ரொம்ப டெவலப் ஆன ஒரு குரூப். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. லைக் ஜெய் இஸ் தேர், சந்தீப் இஸ் தேர். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பிராண்டிங் திங்க் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகணும், நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகணுன்றதால தான் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து உங்களை எடுத்திருக்கோம். ஐ வில் தேங்க் உதய் சார் டு கெட் திஸ் ஆர்கனைஸ்ட். ஒரு ஷார்ட் டைம்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தால் எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாள் வந்து இந்த 10 ப்ராஜெக்ட் அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்றேன். ஐ லைக் டு கால் அப்பான் சந்தீப் குமார் டு கம் ஆன் தி ஸ்டேஜ். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சங்கரா ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் 10 days launch எவ்ரி மந்த் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2 projects 3 projects 5 projects இந்த மாதிரி. But we wanted to show the scale of what we can do. So 10 days, 10 projects, 10 districts. So the scale of what we are, we hold around 5,000 acres on Tamil Nadu. We expand beyond Tamil Nadu also. So the scale can't, Chennai, Tamil Nadu to very promoted. The trust build up on the scale. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபுளா இருக்கு. ஸோ வி தாட் ஓகே இந்த டைம் தான் ரைட் டைம், நம்ம வந்து வெளியே வரணும், மக்கள் ரொம்ப நிறைய மக்களை மீட் பண்ணணும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் எடுத்து 10 projects 10 days launches 10 districts. Construction இருக்கும். We are starting our apartments. We are starting on the row houses லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். We have already launched villas also. 10 acres we are launched in Mengambakam. So we are if you are in our home campus, if you are there, if you know the saleability, we do villas also. இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கா டைலர் இல்லை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி we are into customizable villas. So our USP is whoever wants to buy a villa as per their wants, we will get it constructed for them. So we launched in February villas, and we had a very great launch. We sold out around 100 plus villas at that time. So our USP is customized villa. And the clubhouse ellame kuduthu appo. So it is not a tailor made, like it is a customizable. It is not a group development where, and it is on the own land. We have the entire land. இந்த லேண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பிளான் பண்ற மாதிரி இந்த கஸ்டமருக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்ல வேணும். லேண்ட் as per approval என்ன இருக்கோ அது இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எப்படி கட்டணுமோ as per square feet and as per the norms will get it constructed. 2 BHK 3 BHK 2 BHK 3 BHK ஸ்கொயர் ஃபீட்ல என்ன ரேட்ல வருது சார் அப்ராக்சிமேட்? இல்லை 1 crore per villa அந்த கான்செப்ட் தான். இப்போ புதுசா இப்போ வந்துருக்கீங்க, அது காரணம் என்ன சார்? மெயின் ரீசன் என்ன? அதர் டெரிட்டரிஸ் போலாம் தான் சார். இப்போ நம்ம சென்னை சரௌண்டிங்ல இருக்கோம் மேஜரா. பட் இப்போ கோயம்புத்தூர், மதுரை சைடும் போறோம், பெங்களூர் சைடும் போறோம். ஸோ எங்களோட பிரசன்ஸ் வந்து எல்லாரும் தெரியணுன்றதுக்காக உலகத்துக்கு வரும். இது நாங்கள் சேல்ஸ் வந்து இது நம்ம ஆர்கானிக்காக க்ரோ ஆனதுனால உள்ள ஸ்கூலு அந்த மாதிரி வச்சதுனால நாங்கள் சேல்ஸ் கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்கோம். இப்போ மும்பை, பெங்களூர் போகும்போது நம்ம யாருன்னு தெரியணும். ஸோ எங்கள் ஸ்கேல் தெரியணும், எங்களோட ப்ரெசன்ஸ் தெரியணும், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியணும். ஸோ டஸ் தி பெஸ்ட் மீடியா இஸ் தி பெஸ்ட். ஸோ சார் சரிங்க, துரை ஃப்ரம் திருமலை சார். மொத்தம் இந்த 10 ப்ராஜெக்ட் மொத்தம் எத்தனை குடியிருப்பு எடுத்துட்டாங்க? மொத்தம் எவ்வளோ ஸ்பேஸ், ஓவரால் ஸ்பேஸ்? ஒரு ப்ராஜெக்ட் அப்ராக்சிமேட் 10 acres, 10 acres, and size வந்து 800 square feet இருந்து 1500 square feet வரைக்கும் வேரியேட் ஆகிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல 200 யூனிட்ஸ் வருங்க. அந்த 10 ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து 2000 யூனிட்ஸ் வரும்போது 2000 யூனிட்ஸோட ஆவரேஜ் ப்ரைசிங் பார்த்தா ஒரு 1500 1600 ப்ரைசிங். டோட்டல் 1500 rupees per square feet pricing. ஸோ டோட்டல் பார்த்தா இந்த டோட்டல் 10 ப்ராஜெக்டோட காஸ்டிங் 300 crores. சார் உங்களோட குடும்பத்தை வந்து இது வரைக்கும்
கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்க விளம்பரத்துக்கு மீடியாவுக்குள்ளே வரல, இப்பதான் வந்துருக்கீங்க. சின்ன சின்ன குணமா ஆச்சு எல்லாமே growth ஆகிருக்கு. டோட்டல் உங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இன்னும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்க தமிழ்நாட்டிலையும் பெங்களூர், மும்பை எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி? டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ்ன்றதால டவுன்ஷிப் உள்ள வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய பண்ணதால ஐ திங்க் வில் பி கிராசிங் அரௌண்ட் 7,000 8,000 கஸ்டமர்ஸ் மேல கிராஸ் ஆகிப்போம். பட் இந்த ஃபியூச்சர் வந்து இது லட்சங்களா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அதர் டெரிட்டரி, அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகும், அதர் லொகேஷன்ஸ் போகும். அதர் லொகேஷன்ஸ் மீன்ஸ் வந்து நீங்க வந்து மும்பை போறீங்க, மும்பைல இப்போ பெங்களூர்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஏரியால பண்றீங்களா, லொகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி பண்றீங்க? எல்லாமே வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ். நாங்க பண்ணது ஈஸ்ட் தாம்பரம் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸா தான் இருந்தது. பட் இன்னைக்கு ஈஸ்ட் தாம்பரம் வந்து சிஎம்டி லிமிட், நான் சொல்றது வெங்கம்பாக்கம் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் வந்து சிஎம்டி லிமிட் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட மெயின் ஏரியா எங்க growth காரிடார்ஸ் இருக்கு, எங்க growth ஆகுன்றது எங்களால அசஸ் பண்ண முடியும். எங்களோட இந்த 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லேண்ட் மட்டும் பார்த்ததால எங்களுக்கு நம்மளால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும் எந்த லொகேஷன் வந்து நல்லா வெல்வஸ்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்தாலும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வராங்க. மக்கள் அவங்களோட கஷ்டப்பட்ட பணத்தை வந்து சேஃபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வராங்க. இது நம்ம அபார்ட்மெண்ட் மாதிரி டிப்ரிசியேஷன் கிடையாது, இது ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் தான் பிளாட்ல போறதால. ஸோ அதால யாரும் எடுத்துட்டும் போக முடியாது. ஸோ அதால சேஃபா இருக்கிறதால நல்லா லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான காரிடார்ஸ் லொகேஷன் செட் பண்ணா கண்டிப்பா சேல்ஸ் ஸ்பீடா இருக்கும். எல்லா இடமும் ஓகே. கிருஷ்ணகிரி பாகலூர் ஒரு குறிப்பிட்ட இடம், அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எல்லாம். அதை பத்தி அந்த ஃபென்டாஸ்டிக்கான லொகேஷன் சார். நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜாப்பூர் ரோடு இருக்கு சார், பெங்களூர் சர்ஜாப்பூர் எடுத்துக்கோங்க. சர்ஜாப்பூர் பிரைஸ் ஒரு பார்டர் தாண்டினா நம்ம பாகலூர், சர்ஜாப்பூர் பிரைஸும் நம்ம கொடுக்குற தமிழ்நாடு பிரைஸும் வேற மாதிரி இருக்கும். ஆனா ப்ராடக்ட் அவ்வளவு நல்லா இருக்கும், கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்கும். அதை பத்தி எல்லாத்த பெட்டர் சொல்லுங்க. அது இங்க இருந்து நீங்க தூரம்னு சொல்றீங்க, நீங்க பெங்களூர்ல இருந்து பார்த்தா அது பெங்களூர் தான், தமிழ்நாடா இருந்தாலும் அது பெங்களூர். சமீரா வந்து ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல ஹனுமானோட பேர், சன் ஆஃப் விண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சார் கம்பெனியோட நெட்வொர்க் சார், நெட்வொர்க் சைஸ் ஆஃப் கம்பெனி, பிசினஸ் சைஸ். Size of the company land wise பார்த்தா ஒரு 3,000 acres of land parcels இருக்கும். almost ஒரு 2,000 crores range இருக்கும். 2,000 சார் வேதாந்தாவோட போட்டது இல்ல, வேதாந்தா போட்டது இதுல வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு, ஒரு ஃபேஸ்ல செங்கல்பேட்ல ஒரு ஃபேஸ். ஆமா அதுக்கு அடுத்து அது வேதாந்தா இதுல இன்க்ளூட் பண்ற, அது தனி. இது புது ஃபேஸ்ன்றது தனி. சார் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு, சமீரா எப்படி தனித்துவமா இருக்கு, என்ன சிறப்பு சார் அந்த நிறுவனத்தோட? சமீரா டவுன்ஷிப் டெவலப்பர். ஒருத்தர் எதை நம்பி வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகலா கரெக்டா இருக்குமா, அந்த லொகேஷனு, இந்த பேப்பர்ஸ் லீகலா இருக்குமா, சேஃபான ஆள்கிட்ட இருக்குமா, அது எல்லாமே ஒவ்வொரு டிக்கா போட்டு முடியும். கண்டிப்பா சமீரா இஸ் நாட் அ ஸ்மால் டைம் பிளேயர். ஒரு சின்ன ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ பண்ணிட்டு பண்ற ஆள் கிடையாது. சமீரா டவுன்ஷிப் டெவலப்பர். அண்ட் சமீரா லேண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணணுன்றதை எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. எப்படி அங்க ஸ்கூல் எடுத்துட்டு வரலாம், எப்படி அங்க சீனியர் லிவிங் எடுத்துட்டு வரலாம். சமீரா 117 சொல்லுது, ஆவடியில வந்து 2,200 வாங்கின பிளாட் வந்து இன்னைக்கு 7,000. மேட்டர் ஆஃப் 5 to 6 years. ஈஸ்ட் தாம்பரத்துல வந்து 2,800 வாங்கின லேண்ட் இன்னைக்கு 5,500 நிற்குது. ஸோ வேல்யூ அடிஷன் தெரியுது. அந்த கிளைண்ட் மூலியமா ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20-30% ஆஃப் சேல் பிஃபோர் லான்ச்சுக்கு முன்னாடியே எங்களால சேல் பண்ண முடியுது. பெரிய வால்யூம்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதான் இந்த வருஷம். இதுதான் எங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். இதை ஃபர்தரா எடுத்துட்டு போலான்றதுதான் எங்களுக்கு. பீப்புள் ஆர் வெல்கமிங் அஸ். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி ஒரு லேண்டை ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும்னு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஆகிட்டு இருக்கு, சினாரியோ நல்லா இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போலாம். கடந்த ஆட்சிகளோட இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவங்களோட அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி உங்களுக்கு உகந்த நம்ம ஃபாஸ்டா பண்றாங்களா? ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க, மற்ற கவர்மெண்ட் மாறினாலும் எப்படி இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் சமீரா வந்து ஒரு 40 வருஷம் பேசிங்க. 40 வருஷமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு 40 வருஷமா இதான் எங்களோட வேலையை. ஒரு லேண்டை வெட் லேண்டா வாங்கணுமா, அதை எப்படி என்ஓசி வாங்கணும், கலெக்டர் என்ஓசி என்ன இருக்கு, எங்க அக்ரி என்ன என்ஓசி வாங்கணும். ஸோ ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு கிளீனா தெரியும். டே இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லேண்டோட தன்மை என்ன, அது என்னெல்லாம் அப்ரூவல் வாங்கணுன்றது ரெகுலர் தெரிஞ்சுக்கணும்.
அந்த ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ண முடியாது. இப்போ இவ்வளவு நாள் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் அப்ரூவல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு இருக்குன்னா கரெக்டான செய்யுது. Do you have any plans to tie up வந்து தமிழ்நாடு விட்டு வெளியில போய் so you are very strong in தமிழ்நாடு. இப்போ அதர் பிளேசஸ்ல ஏதாவது டைப் பண்ற மாதிரி டேக் அவுட் பண்ற மாதிரி அதர் உங்களை மாதிரி இல்ல சமீரா brand. அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் ஐடியா இல்ல we will welcome, we will look into it. அவங்களோட சினாரியோ எப்படிப்பட்ட கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து we will stick on that சமீராவோட பிராண்ட் தான் நாங்கள் போகிறோம் த்ரூ அவுட் இந்தியா. we will not change. அடுத்த ஸ்டேட் போனதால அங்கே வேற ஒரு பிராண்ட் நேம் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஐடியா இல்லை. ஸோ பிராண்ட் கண்டிப்பாக அதே பிராண்ட் தான் இருக்கும். அந்த கொலாபரேஷன் ஒரு வைடலான கொலாபரேஷன். அதனால என் கஸ்டமருக்கு நான் கூப்பிட்டு வர கஸ்டமருக்கு அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த கொலாபரேஷன். சார் வணக்கம் சார், ஜெயவேல் பேசுங்க சார். சார் நம்ம லோக்கல் ஃபேமிலிலாம் இருக்காங்க, இஎம்ஐ வசதி இருக்குங்களா? எந்த அளவுக்கு மினிமம் காஸ்டஸ் எவ்வளோ போட்டால் நிறைய ஃபேமிலி இருக்காங்க லோ பட்ஜெட்டு? நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெரா அப்ரூவ்டுங்க. ரெரா அப்ரூவ் ஆன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் வந்து அந்தந்த பேங்க்ல வாங்கணும். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க்ல வாங்கணும். இது ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுங்க. செகண்ட் அப்ரோச் என்ன பண்ணணும்னா என்பிஎஃப்சிலையும் இப்போ அப்ரூவ் வாங்கணும். சில கஸ்டமர்ஸ் வந்து சிபில் ரெக்கார்ட் சரியில்லாதவங்க, ஆனால் அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க வந்து என்பிஎஃப்சியில் கொஞ்சம் ஃபிட் இன் பண்ணலாம். ஸோ என்பிஎஃப்சி ஆப்ஷன்ஸும் கொடுக்கும். அது இல்லாமல் வேற அதர் ஆப்ஷன்ஸ் வேற என்னெல்லாம் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் பண்ணி கொடுக்க முடியுன்றது சேல்ஸ் டீம்ல இருந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் வந்து சண்முகி சொல்லுவாங்க. ஐ மீன் செந்தில் வேலைன்னு சொன்னாங்க. ஸோ எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆல் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நிறைய இந்த 1000 rupees per square feet, அதுக்கும் கீழே some 50 rupees per square feet, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் we will continue to do that in certain locations. And அவங்க சொன்ன மாதிரி because we are tying up with banks, NBFCs and other financial institutions, we ensure that கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வாங்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 80-85% டெஃபினட்டா நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we continue to do that. சந்தீப், நீங்க அஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் மீட்டு, வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய மீட். தேங்க்யூ. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் மீடியாவை அட்ரஸ் பண்ணதில்ல, ஸ்ட்ரீட்டாக ஒர்க் பண்ணி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா சேல்ஸ்ல வந்து ஆஃப் சேல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க ஷோகேஸ் பண்ணிருக்க பிராண்ட் எல்லாம் லைக் சிஇஓ, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில டாப் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ இவ்வளோ பேருக்கு டிவி போடுற மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்க இதுக்கப்புறம் மற்ற லீடிங் அட்வர்டைசர்ஸ் அந்த லீடிங் கம்பெனின்னு சோ கால்ட் லீடிங் கம்பெனி சொன்னாலே அவங்க அட்வர்டைசர் மூலியமா தான் லீடிங் கம்பெனின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்க டிஎஸ்சி அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இதுக்கப்புறம் இமெயில் எதிர்பார்க்கலாமா? சமீராவும் வந்து காம்படிட்டிவா வெளியில வருமா? இதை நான் அவங்க கிட்ட கேட்காம ஏன் உங்ககிட்ட கேட்கறேன்? கண்டிப்பா வருவோம். அந்த ஸ்கேல்ல வருவோமானா டவுட், ஆனா கண்டிப்பா வருவோம். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரென்த் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட்ல இல்லை. அவர் ஸ்ட்ரென்த் இஸ் இன் டெவலப்மெண்ட் தி லேண்ட். ஓகே. ஸோ ஸ்கூல்ல அது மாதிரி ஸோ அது மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் வருவோம். we will expand ourselves, we will showcase ourselves, our strengths. நிறைய press meet தான் மார்க்கெட்டிங்கோட press meet அதிகமா இருக்கும். ஏன்னா we will bring in more developments, we'll go to more places. So அது மாதிரி. But yes, press meet is good. Okay, நீங்க பாப்பீங்க. And marketing advertisement மூலமா தான் ரீச் கண்டிப்பா இருக்கும். Thank you. That's a good sign. I think so. Thank you very much, sir. அந்த கொஸ்டின் நான் கேட்டீங்க. பிகாஸ் இந்த குரூப் ரொம்ப ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் மாடல் தே ஆர் ஃப்ரம் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே எடுத்து வரோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will make Sameera spoken outside, and அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இந்த மீட்டிங். Of course, we know that about the group as well as இப்போ நீங்க உட்கார்ந்து பேச பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த்.
ஸோ மார்க்கெட்டை போனா முடிச்சுட்டு வர மாதிரி. பட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மீறி போடாதான் அஃப்கோர்ஸ் நீங்க 10 டேஸ்ல ஐ மீன் 10 டேஸ் 10 லான்ச்சஸ் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போறது தான். அஃப்கோர்ஸ் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நீங்க மீடியாவை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி பட்ஜெட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் இது நான் ஓப்பனா கூட பேசினேன். இது எதுவும் கவர் ஆகாது. மீடியால நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் ரீச்சஸ் வரும். அப்படி தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி 2 பெரிய எக்ஸ்பர்டைஸ் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட கைடன்ஸ்லயும் இது கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா ரொம்ப நன்றி எல்லாம் வந்திருக்காங்க.